சீமா வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறார். பெரியாரை பற்றி பேசவே கூடாது. அவங்கெல்லாம் அவன் பெரியார் பிறந்திருக்கவே மாட்டான் பிறந்தாலும். இப்போ ஏடிஎம்கேயோட ஓட்டுலாம் வேற எந்த கட்சிக்கு போய் சேரும்? அது அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பம். சூரியனுக்கும் போடலாம், மைக்குக்கும் போடலாம், நோட்டாவுக்கும் போடலாம், எதுக்கு வேணாலும் போடலாம். இப்போ ஏடிஎம்கே தேர்தலை புறக்கணிச்சதுனால அவங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவா இல்லையா? கண்டிப்பாக பின்னடைவு தான். எதை வச்சு சொல்றீங்க? ஆமாம், இப்போ விக்கிரவாணிலையும் முடிச்சுட்டாங்க, இங்கேயும் இது பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்தாப்புல இருக்கும்போது இன்னும் அடுத்தாப்புலையும் வரும்போது இதுக்கு இடைத்தேர்தலுக்கே அவங்க வந்து நிற்கலின்னு சொல்லும்போது, அப்போ 2026 தேர்தலில் வந்து எப்படி நிற்க முடியும் அவங்க? அவங்க இதுவே புறக்கணிக்கும் போது 2026 தேர்தலில் வந்து அதுக்குள்ளே கட்சிகள் என்னென்ன குழப்பம் வருது, இதாக வருது பார்க்கும்போது அப்போ கட்சி எங்கே இருக்க போகிறதில்ல. இப்போ ஏடிஎம்கே இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன காரணம் நினைக்கிறீங்கண்ணே? என்ன காரணம்னா, இவங்க வந்து எதிர்கட்சி மாதிரி தானே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பணம் பலம் இருக்குது, அவன் பட்டியலை வச்சு அடைக்கிறாங்க, அதை வச்சு அடைக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு அடைக்கிறாங்க. அவங்க வந்து அப்படி கிடையாது. அது எப்பயும் போல நடக்கிறது தானே நடந்துட்டு இருக்குது.